Friends, welcome to our class. Today we are going to discuss a magnetic properties. அதாவது காந்த பண்புகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். All materials in nature are not magnetic materials, but all magnetic materials does not or will not behave identically. So in order to differentiate one magnetic material from another, we are using some parameters. அதாவது இயற்கையில் அனைத்து பொருட்களும் காந்த பண்புகளை பெற்றிருப்பதில்லை. ஆனால் காந்த பண்புகளை பெற்றக்கூடிய அனைத்து பொருட்களும் ஒரே மாதிரியான காந்த பண்புகளை வெளிப்படுத்துவதில்லை. இப்படிப்பட்ட காந்த பண்புகளில் பொருட்களை வேறுபடுத்தி அறிவதற்கு சில பேராமீட்டர்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அதில் ஃபஸ்ட் பேராமீட்டர் தான் மேக்னடைசிங் ஃபீல்டு, அதாவது காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்லுவோம். The magnetic field which is used to magnetize a sample or specimen is called this magnetizing field. It is a vector quantity. It's denoted by H vector and its unit is ampere meter inverse. அதாவது ஒரு சாம்பிளை காந்தமாக்குவதற்கு தேவைப்படக்கூடிய காந்த புலமே காந்தமாக்கும் புலம் எனப்படும். சரிங்களா? நெக்ஸ்ட் செகண்ட் பேராமீட்டர் இஸ் மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, காந்த உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒன் ஆஃப் தி மெஷரிங் பேராமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இஸ் தி measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it. அதாவது ஒரு மெட்டீரியல் வழியாக எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியல் ஆனது மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அலோவ் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டியை மெஷர் பண்ணுறதை வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். ஆர் மெஷர் ஆஃப் தி கெப்பாசிட்டி ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் டு டேக் மேக்னடைசேஷன். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் ஆனது எந்த அளவுக்கு மேக்னடைசேஷன் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறதையும் நம்ம மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டின்னு சொல்லலாம். ஆர் த டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் ஆர் டிகிரி ஆஃப் பெனட்ரேஷன் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் த்ரூ தி சப்ஸ்டன்ஸ். அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை தன் வழியை பெனிட்ரேட் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுது அப்படின்ற கெப்பாசிட்டியை மெஷர் பண்ணுறதையும் நம்ம வந்து என்னென்னு சொல்லலாம், மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இதில் பெர்மியபிலிட்டியில் வந்து மொத்தம் இங்கே ஃப்ரீ ஸ்பேஸில் பெர்மியபிலிட்டி அப்படிங்கும்போது மியூனோட்லுங்கிற லெட்டராலையும், அதே போல் மீடியத்தில் பெர்மியபிலிட்டி வந்து மியூ அப்படின்ற லெட்டராலையும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்போது மியூ ஆர் அப்படிங்கிறது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. அப்போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ பிட்வீன் அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் டு தி பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதாவது மீடியத்தில் பெர்மியபிலிட்டிக்கும் வேக்கமில் பெர்மியபிலிட்டிக்கும் இடையே உள்ள ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். வேர் மியூ ஆர் இஸ் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட் அப்படின்னு சொல்லுவோம். த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இஸ் அ டைமென்ஷன்லெஸ் நம்பர் அண்ட் இட் ஹேஸ் நோ யூனிட்ஸ். இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது. அதே ஃப்ரீ ஸ்பேஸில் இந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா வேர் மியூ ஆர் ஈக்குவல் டு 1 அப்படின்ட்டு சொல்லலாம். த தேர்ட் பேராமீட்டர் இஸ் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், அதாவது காந்தமாக்கும் செறிவு அப்படின்னு சொல்லுவோம். எனி பல்க் மெட்டீரியல் கண்டெய்ன்ஸ் a large number of atoms. Each atoms consists of electrons which undergo orbital motion. Due to the orbital motion, electrons has magnetic moments, which is a vector quantity, and the net magnetic moment per unit volume of the material is 0 because the magnetic moments are randomly oriented. அதாவது எந்த ஒரு பொருளும் பார்த்திங்கன்னா அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த அணுக்களுக்கு வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களினுடைய வட்ட இயக்கத்தின் காரணமாக அந்த எலக்ட்ரான்கள் பார்த்திங்கன்னா ஒரு திருப்புத்திறனை பெற்றிருக்கும். சரிங்களா? இந்த திருப்புத்திறன் அதாவது காந்த திருப்புத்திறனை பெற்றிருக்கும். இந்த காந்த திருப்புத்திறனுடைய திசையானது ஒருங்கமைவு இல்லாமல் வெவ்வேறு திசைகளில் இருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட பர்டிகுலர் யூனிட் வால்யூமில் த நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸ், அதாவது சச் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் were kept in an external magnetic field. In that material the atomic dipoles are created and these dipoles are tries to align partially or fully along the direction of external magnetic field. அதாவது இந்த மாதிரியான பொருட்களை வந்து நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது இதில் வந்து அட்டாமிக் டைபோல்ஸ் கிரியேட் ஆகி எப்படி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டில் கிரியேட் ஆனிச்சோ அதே போல் இங்கே அட்டாமிக் டைபோல்ஸ் வந்து கிரியேட் ஆகி அது வந்து அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன்லேயோ அல்லது அது ஃபுல்லாகவோ அல்லது பார்ஷலாவோ அலைனாக ட்ரை பண்ணுது. ஸோ இந்த மாதிரியான மெட்டீரியலில் பர் யூனிட் வால்யூமில்
எவ்வளோ நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கோ அதுதான் வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் சொல்லுவோம். ஸோ the intensity of magnetization can be defined as the net magnetic moment per unit volume of the material is known as intensity of magnetization. So it is a vector quantity and the intensity of magnetization can be represented by a letter m vector which is equal to magnetic moment by volume. So which is equal to pm vector divided by v. The SI unit of intensity of magnetization is ampere meter inverse, where pm vector is equal to qm into 2l, that is a pole strength into distance, and also volume is equal to area into distance, where 2l is the distance between the two poles of a magnet. Applying these two values in this equation, where m vector is equal to qm into 2l vector divided by 2l into a. In magnitudes, the 2l values will be cancelled to each other. Finally we get the magnetic moment, that means intensity of magnetization m is equal to qm by a. So intensity of magnetization can be defined as a pole strength per unit area. This is one of the another definition of intensity of magnetization. Fourth parameter, magnetic induction or total magnetic field. காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்த புலம் அப்படின்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கன்சிடர் a soft iron bar which is placed in a magnetizing field of H. அந்த மேக்னடைசிங் ஃபீல்டில் ஒரு சாஃப்ட் அயன் பாரை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த சாஃப்ட் அயன் பார் வந்து மேக்னடைஸ் ஆகிருது. அப்போது இந்த சாஃப்ட் அயன் பார் எந்த அளவுக்கு மேக்னடைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ இதை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான் the magnetic induction inside the specimen B vector is equal to sum of the magnetic field B vector B naught vector produced in vacuum due to magnetizing field and the magnetic field BM vector due to the induced magnetism of the substance. சிம்பிளாக சொல்லணும் போது ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டு ஹெச் வெக்டாரை ஒரு வேக்யூமில் கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணும்போது அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோடைய வேல்யூ பி நாட் வெக்டார்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, அது இங்கே இருக்குது. அதே ஃபீல்டில் மேக்னடைசிங் ஃபீல்டில் நான் வந்து ஒரு மீடியத்தை கொண்டு போய் வைக்கிறோம், லைக் சாஃப்ட் அயன் பார் மாதிரி ஒரு மெட்டீரியலை கொண்டு போய் ப்ளேஸ் பண்ணும்போது அந்த மெட்டீரியல் மேக்னடைசேஷன் ஆகுது, இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் ஆகுது. அப்படி இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் ஆகும்போது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பிஎம் வெக்டார் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது அந்த ஃப்ரீ ஸ்பேஸில் ப்ரொடியூஸ் பண்ண மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் அந்த மீடியத்தில் இன்டியூஸ்டு ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் ரெண்டையும் கூட்டினா கிடைக்கக்கூடியதான் த நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, ஸோ த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை பி வெக்டார்னு சொல்லும்போது பி வெக்டார் ஈக்குவல் டு பி நாட் வெக்டார் ப்ளஸ் பிஎம் வெக்டார்னு சொல்லலாம். இங்கே பி ஈக்குவல் டு மியூ ஹெச் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, ஏன்னா வேர் பி நாட் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார். இங்கே ஹெச் அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டு, மியூ நாட்டுங்கிறது பெர்மியபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ ஸ்பேஸ். அதே போல் பிஎம்க்கு பதிலாக மியூ நாட் இன்ட்டு எம் வெக்டார்னு எழுதலாம். இங்கே எம் வெக்டார் அப்படிங்கிறது இன்டியூஸ்டு மேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா, இன் போத் ஈக்குவேஷன்ஸ் மியூ நாட் வில் பி காமன், ஸோ டேக்கன் அவுட் சைடு இன் காமன்லி. ஸோ மியூ நாட் இன்ட்டு ஹெச் வெக்டார் ப்ளஸ் எம் வெக்டார்னு கிடைக்கும். திஸ் இஸ் தி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஃபிஃப்த் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர் இஸ் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சசப்டபிலிட்டி மீன்ஸ் பாசிபிள் டு கெட் சம்திங் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு சப்ஸ்டன்ஸ் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணுது அப்படின்ற மெஷர்மெண்ட்டை கொடுக்கறது தான் இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. இதை வேறு விதமாக சொல்லணும்னா த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி மெஷர்ஸ் ஹவு ஈஸிலி அண்ட் ஹவு ஸ்ட்ராங்லி அ மெட்டீரியல் கேன் பி மேக்னடைஸ்டு. அதாவது எந்த அளவுக்கு ஒரு மெட்டீரியல் ஆனது ஆர் சப்ஸ்டன்ஸ் ஆனது எந்த அளவுக்கு எளிமையாகவும் எந்த அளவுக்கு வலிமையாகவும் காந்தத்தன்மையுள்ளதாக மாறுது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை கொடுக்கறத சசப்டபிலிட்டின்னு சொல்லலாம். இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் தி ரேஷியோ ஆஃப் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் இன்டியூஸ்டு இன் தி மெட்டீரியல் டு மேக்னடைசிங் ஃபீல்ட் ஹெச் வெக்டார். அதாவது மேக்னடைசிங் ஃபீல்டுக்கும் இன்டியூஸ்டு மேக்னடைசேஷனுக்கும் இடையுள்ள ரேஷியோவை நம்ம என்னென்னு சொல்லலாம்னா மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். It is a dimensionless quantity. So magnetic susceptibility for some isotropic substances are tabulated. In this table some of the materials of magnetic susceptibility were given. Here aluminum
the susceptibility is 2.3 into 10 to the power minus 5, and copper minus 0.98 into 10 to the power minus 5, diamond minus 2.2 into 10 to the power minus 5, gold minus 3.6 into 10 to the power minus 5, mercury minus 3.2 into 10 to the power minus 5. Similarly, the more number of materials was given of the susceptibility value. And example sum, compute the intensity of magnetization of the bar magnet whose mass, magnetic moment and density are 200 gram, 2 ampere meter square and 8 gram centimeter power minus 3 respectively. கவனிங்க, ஒரு பார் மேக்னெட்டோடைய மாஸ் கொடுத்துருக்கான், அதனுடைய மேக்னெட்டிக் மூமெண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதனுடைய டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கால்குலேட் பண்ணால் இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் கால்குலேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல்ல வால்யூம் தேவைப்படுது. ஏன்னா இன்டென்சிட்டி ஈக்குவல் டு மேக்னெட்டிக் மூமெண்ட் பர் யூனிட் வால்யூம் இருக்கும். நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட்டோட வேல்யூ இருக்குது. அப்போ வால்யூம் தெரியாதனால ஃபஸ்ட் வால்யூம் கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கு டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்ற ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி வால்யூமை ஃபஸ்ட் கால்குலேட் பண்ணலாம். இப்போ வால்யூம் ஈக்குவல் டு மாஸ் பர் டென்சிட்டி, மாஸோட வேல்யூ 200, இது கிராமில் இருக்கிறனால இதை கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. 10 to 10 to the power minus 3 கிலோகிராம் டிவைடட் பை டென்சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 into 10 to the power minus 3 கிலோகிராம் into 10 to the power plus 6 into meter power minus 3 சென்டிமீட்டரை மீட்டர் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்படி இந்த வேல்யூ வந்து சிம்பிளிஃபை பண்ணும்போது we can get the value to 25 into 10 to the power minus 6 meter cube. This is the volume of the material. Now the magnitude of the magnetic moment Pm is equal to 2 ampere meter square. The intensity of magnetization M is equal to magnetic moment per volume. So magnetic moment value 2 divided by volume is equal to 25 into 10 to the power minus 6. Finally, the magnetic intensity of magnetization is equal to of the material is 0.8 into 10 to the power minus 5, 10 to the power 5 ampere meter inverse. This is the intensity of magnetization of the given material. And another one example sum, using the relation B vector is equal to mu naught into H vector plus M vector, so that psi m is equal to mu r minus 1. அதாவது இந்த Bங்கிற ரிலேஷனை வச்சுக்கிட்டு psi m is equal to mu r minus 1 அப்படின்றத நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது வேர் B vector is equal to mu naught into H vector plus M vector, இதில் நமக்கு தெரியும் இந்த முன்னாடி ஈக்குவேஷன் 3.36 நமக்கு தெரியும் psi m is equal to m vector divided by h vectorன்ற ஈக்குவேஷனில் m vector is equal to psi m into h vector நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஈக்குவேஷனை. இதிலிருந்து வேர் b vector is equal to mu naught into h vector அப்படியே வச்சுக்கோங்க. m vectorக்கு பதிலாக psi m into h vector போடும்போது இந்த ஈக்குவேஷனில் h vector காமனாக இருக்கிறனால வெளியே எடுக்கும்போது ஈக்குவேஷன் mu naught into psi m plus 1 into h vectorனு கிடைக்கும். சரிங்களா? இதில் b vector is equal to mu h அப்படிங்கிறது நமக்கு h vector அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வேர் இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள், வேர் mu is equal to mu naught into psi m plus 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஈக்குவேஷன் நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரிலேஷனில், அதாவது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்ற ரிலேஷனில் இருந்து நம்ம கொண்டு வந்திருப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணும்போது psi m plus 1 is equal to mu by mu naughtனு சொல்லலாம். இங்கே mu by mu naught அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு ஈக்குவல். அப்போது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி mu r is equal to psi m plus 1 கிடைக்கும். இது ரீஅரேஞ்ச் பண்ணி வேறு psi m is equal to mu r, இந்த ப்ளஸ் 1 அந்த சைடு போகும்போது -1 ஆயிரும். ஸோ ஃபைனலி psi m is equal to mu r minus 1 அப்படிங்கிறது we can prove. Another one example sum, two materials X and Y are magnetized whose values of intensity of magnetization are 500 ampere meter inverse and 2000 ampere meter inverse respectively. If the magnetizing field is 1000 ampere meter inverse, then which one among these materials can easily magnetized? அதாவது எக்ஸ் ஒய்ங்கிற ரெண்டு ஒரு மெட்டீரியலானது மேக்னடைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனுடைய மேக்னடைசேஷன் வேல்யூ 500 ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ், ஒய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 1000 ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்ற ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டில் மேக்னடைஸ் செய்யப்பட்டிருக்கு. இது ரெண்டில் எது ஈஸியாக மேக்னடைசேஷன் ஆகும் அப்படின்றதான் நம்மளுடைய கொஸ்டின். சசப்டபிலிட்டி, அதாவது இதில் எந்த ஒரு மெட்டீரியலுக்கு சசப்டபிலிட்டி கிரேட்டராக இருக்கோ அந்த மெட்டீரியல் ஈஸியாக வந்து மேக்னடைசேஷன் ஆகும். ஸோ சசப்டபிலிட்டி கண்டுபிடிச்சாலே நம்ம வந்து எது ஈஸியாக மேக்னடைசேஷன் ஆகுங்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ஸோ
x மெட்டீரியலுக்கான susceptibility வேல்யூ psi m of x equal to m vector divided by h vector. The value of m vector is 500 divided by h vector is 1000, which is equal to 0.5, which is a susceptibility value of x, and susceptibility of y is 2000 divided by 1000, which is equal to 2. Among these two materials, the y material has the greater susceptibility, so the material y is easily magnetized. Next topic, classification of magnetic materials. அதாவது காந்த பொருட்களினுடைய வகைப்பாடை பற்றி பார்க்க போகிறோம். Based on the behavior of magnetic materials in magnetizing field, they are classified into three types. One is a diamagnetic, paramagnetic and ferromagnetic materials. அதாவது காந்த பொருட்களினுடைய பண்புகளை வச்சு அதை மூன்று வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். One is a diamagnetic material. Dia means which opposes the magnetize or does not want to magnetize அப்படின்னு சொல்லலாம். இதை பொறுத்த வரைக்கும் consider an atom. An atom consists of electrons in an outermost orbit. These electrons are revolves around the nucleus. So due to the orbital motion of the electrons, they has a magnetic dipole moment. In each atom, the dipole moments will be different directions. So the net resultant magnetic moment in each atom is 0, because the random motion or random orientation of the magnetic moments. அதாவது ஒரு அணுவில் வெளிவட்ட பாதையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்களுடைய சுற்றுப்பாதையின் காரணமாக எலக்ட்ரான்களுக்கு காந்த இருமுனை திருப்புத்திறன் கிடைக்கிறது. இந்த இருமுனை திருப்புத்திறன்கள் வெவ்வேறு திசையில் ஒருங்கமைக்கப்படாமல் இருப்பதனால் இதனுடைய ஒரு அணுவினுடைய மொத்த காந்த இருமுனை திருப்புத்திறன் சுழியாகிறது. சரிங்களா? In the presence of external magnetic field, some electrons are speeded up and some electrons are slowed down. நல்லா புரிஞ்சுக்கோங்க. Some electrons are speeded up. இந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம வந்து ஒரு மெட்டீரியலை ப்ளேஸ் பண்ணும்போது அந்த ஆட்டத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுடைய ஸ்பீட் சம்டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், சில இடத்துல ஸ்லோ டவுன் ஆகும். பட் இந்த டயாமேக்னட்டிக் மெட்டீரியல்ஸை கொண்டு போய் இந்த மாதிரி ஃபீல்டில் வைக்கும்போது, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது த எலக்ட்ரான்ஸ் வில் பி ஸ்பீடட் அப். ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, த மேக்னட்டிக் மூமெண்ட்ஸ் ஓர் அலைன்ட் ஆன்டி பேரலல் டு தி எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டு. எக்ஸ்டர்னல் மேக்னட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து இந்த மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்ஸ் அலைன்மெண்ட் ஆகுது. இது எந்த பிரின்சிபல் அண்டரில் அலைன்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு லென்ஸ் லா. அப்போ லென்ஸ் லா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டு வந்து இன்டியூஸ் ஆகுதுன்னா அந்த இன்டியூஸ் ஆன மேக்னட்டிக் ஃபீல்டு கிரியேட் பண்ணுறதுக்கு காரணமான மேக்னட்டிக் ஃபீல்டு அந்த இன்டியூஸ்டு மேக்னட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா அப்போஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து லென்ஸ் லா. இதை பற்றி நம்ம 4th லெசனில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மேக்னட்டிக் மூமெண்ட்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து அதனுடைய மேக்னட்டிசேஷன் கெப்பாசிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும். சரிங்களா? அதனால் வந்து இட் அகைன்ஸ்ட் தி மேக்னடைசேஷன், இந்த மேக்னடைசேஷனை அப்போஸ் பண்ணும். சரிங்களா? தென் வென் த பிளேஸ்ட் இன் அ நான் யூனிஃபார்ம் மேக்னட்டிக் ஃபீல்ட், த இன்டராக்ஷன் பிட்வீன் தி இன்டியூஸ்டு மூமெண்ட் அண்ட் தி எக்ஸ்டர்னல் ஃபீல்டு கிரியேட்ஸ் அ ஃபோர்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான ஒரு டயாமேக்னட்டிக் மெட்டீரியலில் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஒரு ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபீல்டும் அந்த எக்ஸ்டர்னல் ஃபீல்டுனால ப்ரொடியூஸ் ஆன இன்டியூஸ்டு டைபோல் மூமெண்ட்டும், ஐ மீன் மேக்னட்டிக் டைபோல் மூமெண்ட்டும் ரெண்டு சேர்ந்து ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணும். இந்த ஃபோர்ஸ்னால் அந்த மேக்னட்டிக் மெட்டீரியலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அதாவது அந்த மெட்டீரியலோடைய பண்பு வந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டிலிருந்து வீக்கர் பார்ட்டுக்கு மூவ் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த டயாமேக்னட்டிக் மெட்டீரியல் அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய நெகட்டிவ், ஐ மீன் சசப்டபிலிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால தான். இங்கே சசப்டபிலிட்டி 2 டைப்ஸ் இருக்குது. ஒன் இஸ் அ பாசிட்டிவ் சசப்டபிலிட்டி, அனதர் ஒன் இஸ் அ நெகட்டிவ் சசப்டபிலிட்டி. இந்த பாசிட்டிவ் சசப்டபிலிட்டி அப்படின்னா ஈஸியாக வந்து மேக்னடைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கும். நெகட்டிவ் சசப்டபிலிட்டிங்கும்போது அந்த மெட்டீரியல் ஈஸியாக வந்து மேக்னடைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்காது. அப்போது இந்த டயாமேக்னட்டிக் மெட்டீரியலுக்கு எல்லாத்துக்குமே சசப்டபிலிட்டி வந்து நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் இது மேக்னடைசேஷனை அப்போஸ் பண்ணுது. அப்போது ஒரு மேக்னட்டிக் ஃபீல்டில் டயாமேக்னட்டிக் மெட்டீரியலை வைக்கும்போது அதனுடைய மேக்னடைசேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்கர் பார்ட்டிலிருந்து வீக்கர் பார்ட்டுக்கு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ஓடும். சரிங்களா? இட் மீன்ஸ் டயாமேக்னட்டிக் மெட்டீரியல் ரிப்பல்டு பை தி ஃபீல்டு, அந்த ஃபீல்டு வந்து அப்போஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் ஆக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ டயாமேக்னட்டிக் ஆக்ஷன்.
Such materials are known as diamagnetic materials. For example, bismuth, copper and water. These all are the examples of diamagnetic materials. Properties of diamagnetic materials. Already I told susceptibility is a negative for diamagnetic material, and relative permeability mu r is slightly less than unity. Mu r is slightly less than unity. This is a second property of the diamagnetic material. And the magnetic field lines are repelled or expelled by a diamagnetic material when placed in a magnetic field. முன்னாடி பார்த்த கான்செப்ட், அதாவது ஒரு diamagnetic material மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது அது ஃபீல்டு லைன்ஸை அப்போஸ் பண்ணும், அதாவது மேக்னடைசேஷனை அப்போஸ் பண்ணும். The lost susceptibility is nearly temperature independent. இந்த susceptibility காந்த ஏற்புத்திறனானது டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணி இருக்காது. மெய்ஸ்னர் எஃபெக்டை பார்க்க போகிறோம். வாட் இஸ் மெய்ஸ்னர் எஃபெக்ட்? The superconductors or perfect diamagnetic materials, the expulsion of magnetic flux from a superconductor during its transition to the superconducting state is known as a Meissner effect. See, at superconducting stateல ஒரு சூப்பர் கண்டக்டரானது அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை மொத்தமும், அது மீன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், ஒரு கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு கிரேட்டர் டெம்பரேச்சரில் அந்த மெட்டீரியல் எல்லா ஃபீல்ட் லைன்ஸ் அலோவ் பண்ணுது. பட் அந்த கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு பிலோவில் பார்க்கும்போது நமக்கு அந்த மெட்டீரியலானது நமக்கு மொத்தமாக அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எக்ஸ்க்ளூட் பண்ணிடுது. ஸோ இந்த எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடிய இந்த எஃபெக்டை தான் மெய்ஸ்னர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, paramagnetic materials. In some magnetic materials, each atom or molecule has a net magnetic dipole moment. ஒரு சில பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளுடைய நெட் அதுக்கு வந்து ஒரு நிகர காந்த இருமுனை திருப்புத்திறன் இருக்கும். பட் த நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஆஃப் தி மெட்டீரியல் இஸ் ஜீரோ. அந்த மெட்டீரியலுடைய நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் ஜீரோ. ஆனால் அந்த அணுக்குள்ளே அல்லது மாலிகூல்ஸ்குள்ளே பார்க்கும்போது நெட் மேக்னெட்டிக் மூமெண்ட் கொஞ்சமால இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான பொருட்களை எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் நம்ம பிளேஸ் பண்ணும்போது, when the presence of external magnetic field, the torque acting on the atomic dipoles will align them in a field direction. இது மாதிரியான பொருட்களை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் பிளேஸ் பண்ணும்போது இது மேலே ஒரு டார்க் கிரியேட் ஆகி அந்த டார்க் அந்த மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்ஸை ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே அலைன் பண்ணும். சரிங்களா? ஸோ there is a net magnetic dipole moment induced in the direction of applied field. So when placed in a non-uniform magnetic field, the paramagnetic materials will have the tendency to move from weaker part to a stronger part of the field. இது எதனால் வந்து இந்த paramagnetic மெட்டீரியல் வந்து வீக்கர் பார்ட்லேருந்து ஸ்ட்ராங்கர் பார்ட்டுக்கு போகுதுன்னா இதனுடைய சசெப்டபிலிட்டி வந்து பாசிட்டிவ். அப்போ சசெப்டபிலிட்டி பாசிட்டிவ் அப்படிங்கும்போது அந்த டைபோல் மூமெண்ட்டோடைய அலைன்மெண்ட்டு ஃபீல்டோடைய டைரக்ஷன்லேயே இருக்கிறதுனால ஈஸியாக வந்து மேக்னடைசேஷன் ஆகுது. சரிங்களா? ஸோ திஸ் டைப் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இஸ் நோன் ஆஸ் paramagnetic materials. Some examples: aluminum, platinum, chromium and oxygen are the examples of paramagnetic materials. And properties of the paramagnetic material is susceptibility is the positive for paramagnetic material, and relative permeability is greater than 1, and magnetic field lines are attracted in the paramagnetic materials when placed in a magnetic field. சரிங்களா? அதாவது ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை பேராமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸை பிளேஸ் பண்ணும்போது அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸை வந்து அலோவ் பண்ணிக்கும் அல்லது அட்ராக்ட் பண்ணும். ஸோ த லாஸ்ட் பாயிண்ட், சசெப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர். அதாவது காந்த ஏற்பு திறனானது வெப்பநிலைக்கு எதிர்த்தகவல் இருக்கும். வெப்பநிலை அதிகரிக்கும் போது சசெப்டபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். சசெப்டபிலிட்டி டிக்ரீஸ் ஆச்சுன்னா த மேக்னடைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி குறையும். Curie's law. Curie's law அப்படிங்கிறது என்ன? Susceptibility is inversely proportional to temperature or susceptibility is equal to C by T அப்படின்னு சொல்லலாம். This relation தான் நம்ம என்னன்னு சொல்லலாம்னா Curie's law அப்படின்னு சொல்லுவோம். When temperature increases, the thermal vibration will upset the alignment of the magnetic dipole moments. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த தெர்மல் வைப்ரேஷனால் அந்த மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட்ஸோடைய அலைன்மெண்ட் அப்செட் ஆகுது. சரிங்களா? ஸோ இப்படி அப்செக்ட் ஆகும்போது த மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதனால தான் இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி டிக்ரீசஸ். திஸ் இஸ் கால்டு Curie's law. இன் திஸ் C is Curie constant and T is temperature in Kelvin.
The graph drawn between this magnetic susceptibility and temperature which gives a rectangular hyperbola. பாருங்கள், இந்த கிராஃப் வந்து டெம்பரேச்சருக்கும் சசப்டிபிலிட்டிக்கும் இடையில ரிலேஷன்ஷிப் கொடுக்குது. இஃப் டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் சசப்டிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்லி டிக்ரீசஸ். இது எது மாதிரி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு ஹைப்பர்போலா அதிபரவளையம் மாதிரி இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேக்னெட்டிக் லீவியேட்டர் ட்ரெயின், இதை சிம்பிளாக மெக்லீவ் ட்ரெயின் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போது த ட்ரெயின், அந்த மெக்லீவ் ட்ரெயின் ஃப்ளோட்ஸ் ஃபியூ சென்டிமீட்டர்ஸ் எபோவ் தி கைட்வே. அதாவது இந்த ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டவாளத்துக்கு மேலே மிதந்துட்டுருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இது எதனால்னா டியூ டு த எலக்ட்ரோ மேக்னெட், இங்கே வந்து எலக்ட்ரோ மேக்னெட் யூஸ் பண்ணுறதுனால தான் அது மிதக்குது. அப்போது த மெக்லீவ் ட்ரெயின்ஸ் டஸ் நாட் ரெக்வயர் அ வீல்ஸ், இதுக்கு வந்து வீல்ஸ் தேவையில்லை. அதே போல் கிரேட்டர் ஸ்பீடில் வந்து இதை வந்து மூவ் பண்ண வைக்கலாம். இது ஒர்க் பண்ணக்கூடிய மெக்கானிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இட் இன்வால்வ்ஸ் டூ செட் ஆஃப் மேக்னெட்ஸ். இங்கே வந்து 2 செட் ஆஃப் மேக்னெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஒரு செட் ஆஃப் மேக்னெட் வந்து அந்த ரெயில்ஸ் அப்படின்ற கைட்வேலிருந்து ட்ரெயினை வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அனதர் செட் ஆஃப் மேக்னெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து கிரேட்டர் ஸ்பீடில் மூவ் பண்ண வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கன்வென்ஷனல் ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது இந்த மெக்லீவ் ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறது குவைட்டர், ஸ்மூத்தர் அண்ட் என்விரான்மெண்டல் ஃப்ரெண்ட்லி. அதாவது சத்தம் இல்லாமல் அதே போல் சுற்றுச்சூழலுக்கு தகுந்த உகந்தவாறும் நமக்கு வந்து அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய பயன்பாடுகள் எதிர்காலத்தில் நமக்கு ரொம்ப அதிகமான அச்சீவ்மெண்ட்டை கொடுக்கும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ் வழி மாணவர்களுக்காக இன்றைய தலைப்பு காந்த பண்புகள். நம்மளுடைய நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில எல்லா பொருட்களும் வந்து காந்த பொருட்கள் அல்ல. எல்லா காந்த பொருட்களும் ஒரே மாதிரியான காந்த பண்புகளை வெளிப்படுத்துறதில்லை. ஸோ காந்த பொருட்களை வந்து பிரித்தெறிவதற்கு நமக்கு அதை பற்றின சில அடிப்படை செய்திகளை பற்றி நம்ம அறிஞ்சுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்கிறோம். காந்தமாக்கும் புலம் அப்படின்னா பொருள் ஒன்றினை காந்தமாக்குவதற்கு பயன்படக்கூடிய காந்த புலம் தான் காந்தமாக்கும் புலம் அப்படின்னு சொல்லுவோம். இதனுடைய அலகு வந்து பார்த்திங்கன்னா ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ். இது ஒரு வெக்டார் அளவுன்னு சொல்லலாம். அதே போல் காந்த உட்புகுதிறன் அப்படிங்கிறது என்னென்னா அதை வந்து காந்த புலக்கோடுகளை தன் வழியே பாய அனுமதிக்கக்கூடிய பொருளினுடைய திறமை அல்லது காந்தமாக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பொருளின் திறமை அல்லது பொருள் தன் வழியே காந்த புலத்தை உட்புக அனுமதிக்கக்கூடிய அளவு காந்த உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லலாம். இங்கே மியூஆர் அப்படிங்கிறது என்னென்னா ஒப்புமை உட்புகுதிறன் சொல்லுவோம். இந்த ஒப்புமை உட்புகுதிறன்னா என்னென்னா அதாவது ஒரு ஊடகத்தில் உட்புகுதிறனுக்கும் வெற்றிடத்தில் உட்புகுதிறனுக்கும் இடையே உள்ள தகவு ஒப்புமை உட்புகுதிறன் அப்படின்னு சொல்லலாம். ஒப்புமை உட்புகுதிறனுக்கு பரிமாணம் கிடையாது, இதுக்கு அலகும் கிடையாது. சரிங்களா? அதே போல் வெற்றிடத்தில் ஒப்புமை உட்புகுதிறனுடைய மதிப்பு மியூஆர் = 1 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? அடுத்து காந்தமாக்கும் செறிவு அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு வரம்புக்குட்பட்ட பொருளும் வந்து பார்த்திங்கன்னா அணுக்களால் உருவாக்கப்பட்டிருக்கும். அணுக்களை சுற்றி எலக்ட்ரான்கள் வெளிவட்ட பாதையில் வட்டப்பாதையில் சுற்றி வரும். இந்த வட்டப்பாதை இயக்கத்தின் காரணமாக எலக்ட்ரான்களுக்கு ஒரு காந்த திருப்புத்திறன் உருவாகும். இந்த காந்த திருப்புத்திறன்கள் அந்த கடத்தியில் வெவ்வேறு திசைகளில் இருக்கும். இதனால் எந்த ஒரு கடத்திலும் சரி ஓரலகு பருமனுக்கான பருப்பொருளினுடைய தொகுப்பயன் காந்த திருப்புத்திறன் சுழியாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் அதாவது அந்த காந்த திருப்புத்திறன்கள் ஒழுங்கற்ற முறையில் இருக்கிறது தான். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட பொருட்களை வந்து காந்தப்புலத்தில் வைக்கும்போது நமக்கு வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த காந்த இருமுனைகளானது ஒருங்கமைக்கப்பட்டு நமக்கு வந்து காந்த இருமுனைகளை உருவாக்கி அதில் மூலிமா நமக்கு வந்து ஓரளவு பருப்பனுக்கான பருப்பொருளினுடைய தொகுபயன் காந்த திருப்புத்திறன் காந்தமாகும் அப்படின்றத நம்ம வந்து விளக்குறோம். சரிங்களா? அப்போது காந்தமாகும் செறிவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ காந்தமாகும் செறிவை PM வெக்டார்/V எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்து ஃபைனலாக அந்த ஈக்குவேஷனில் நம்ம QM/Aன்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது இதை சட்டகாந்தத்தின் காந்தமாகும் செறிவினை ஓரலகு பரப்பிற்கான முனை வலிமை அப்படின்ட்டு வரையறை செய்யலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓரலகு பரப்பிற்கான முனை வலிமை அப்படின்ட்டும் சொல்லலாம். அடுத்து பாருங்கள் காந்த தூண்டல் மற்றும் மொத்த காந்தப்புலம். அதாவது ஒரு பொருளின் காந்த தூண்டல் அல்லது மொத்த காந்தப்புலம் அப்படிங்கிறது வெற்றிடத்தில் உருவாக்கப்பட்ட காந்தப்புலத்திற்கும் அதாவது அந்த காந்தமாக்கும் புலத்தினால் வெற்றிடத்தில் உருவாக்கப்பட்ட காந்தப்புலத்திற்கும் அந்த காந்தமாக்கும் புலத்தினால் தூண்டப்பட்ட காந்தப்புலத்திற்கும் இடையே உள்ள கூடுதல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்தது காந்த ஏற்புத்திறன். காந்த ஏற்புத்திறன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அதாவது எவ்வளவு எளிதாகவும் எவ்வளவு வலிமையாகவும் ஒரு பொருள் காந்தத்தன்மை ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதான் வந்து அப்படி அதை அளவிடக்கூடியது தான் காந்த ஏற்புத்திறன்னு சொல்லலாம்.
அல்லது இதனுடைய வரையறை பாருங்கள், காந்தமாக்கும் புலத்தினால் பொருளில் தூண்டப்பட்ட காந்தப்புல செறிவிற்கும் பொருளுக்கு அளிக்கப்பட்ட காந்தப்புலத்திற்கும் இடையுள்ள விகிதம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதை சையம் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு பரிமாணமற்ற அளவு. சரிங்களா? அதே போல் ஒரு சில பொருட்கள் அதனுடைய காந்த ஏற்புத்திறன்களுடைய மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அலுமினியம் 2.3 × 10⁻⁵, தாமிரம், வைரம், தங்கம் போன்ற பொருட்களுக்கு அதனுடைய காந்த ஏற்புத்திறன்களுடைய மதிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அடுத்தபடியாக ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பாருங்கள். நிறை காந்த திருப்புத்திறன் மற்றும் அடர்த்தி முறையை 200 கிராம் 2 ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர் 8 கிராம் சென்டிமீட்டர்/-3 கொண்ட சட்டகாந்தமனுடைய செறிவினை காண சொல்லியிருக்காங்க. இப்போ செறிவை கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல நமக்கு வந்து பருமன் வேணும். அப்போ பருமன் கண்டுபிடிக்கிறதுக்கு அடர்த்தி சமன்பாட்டிலிருந்து பருமன் கண்டுபிடிக்கிறோம். அப்போ அடர்த்தி = நிறை பை பருமன். இதில் பருமன் கண்டுபிடிக்கும் போது நிறைக்கான மதிப்பு மற்றும் பருமனுக்கான அடர்த்திக்கான மதிப்புகளை பிரதியிடும் போது நமக்கு பருமன் = 25 × 10⁻⁶ மீட்டர் கியூப் அப்படின்னு கிடைக்குது. அதே போல் காந்தமாகும் செறிவு கண்டுபிடிக்கும் போது PM/V கிடைக்கும். அப்போ PMனோட மதிப்பு 2, Vனோட மதிப்பு 25 × 10⁻⁶. அப்போ ஃபைனலாக அந்த சட்டகாந்தத்தினுடைய காந்தமாக்கும் செறிவு எவ்வளோன்னா 0.8 × 10⁵ ஆம்பியர் மீட்டர் இன்வர்ஸ் அப்படின்னு கிடைக்குது. அதே போல் B வெக்டார் = μ0 H வெக்டார் + M வெக்டார் என்ற தொடர்பை பயன்படுத்தி m = μr - 1ன்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் B வெக்டார் = μ0 × H வெக்டார் + M வெக்டாரில் இதுக்கு முன்னாடி ஈக்குவேஷன் சசப்டபிலிட்டி சமன்பாடு, அதாவது காந்த ஏற்புத்திறன் சமன்பாட்டிலேருந்து M வெக்டார் = m × H வெக்டாருங்கிற சமன்பாட்டை டிரைவ் பண்ணி அது மூலிமா B வெக்டார் = μ0 × m + 1 × H வெக்டார்னு எடுத்துக்கலாம். இங்கே M வெக்டாருக்கு பதிலாக நல்லா புரிஞ்சுக்கோங்க, M வெக்டாருக்கு பதிலாக இந்த சமன்பாட்டை பயன்படுத்தி போட்டு ஈக்குவேஷன் பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஒப்புமை உட்புகுதிறன்கிற சமன்பாட்டிலிருந்து μ = μ0 × m + 1 இதிலிருந்து m + 1 = μ/μ0 அப்படின்னு கிடைக்கும். μ/μ0 ஆனது μrக்கு சமம். அப்போது இதிலிருந்து m = μr - 1 அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்தபடியாக 2 காந்த பொருட்களுடைய காந்தமாக்கும் செறிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அது காந்தமாக்கும் புலமும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை வைத்து எந்த பொருள் வந்து எளிதில் காந்தம் அடையும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸுங்கிற பொருளுக்கு அதனுடைய m மதிப்பு 500னும் அதனுடைய H மதிப்பு 1000னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ X வந்து 0.5 மதிப்பு காந்த ஏற்புத்திறன் பெறுது. அதே போல் Yங்கிற பொருள் பார்த்திங்கன்னா 2ங்கிற காந்த ஏற்புத்திறன் மதிப்பு பெற்றிருக்கு. இப்போ இது 2ல் காந்த ஏற்புத்திறன் மதிப்பு எது அதிகமோ அதுதான் வந்து எளிதில் காந்தம் அடையும். அப்போ Yக்கு வந்து அதிகமாக இருக்கிறதுனால Y பொருளில் எளிதில் காந்தமாகும். அடுத்த தலைப்பு காந்த பொருட்களின் வகைப்பாடு. அதாவது காந்த புலத்தில் வைக்கப்பட்ட பொருட்களினுடைய செயல்பாட்டின் அடிப்படையில் காந்த பொருட்களை டயா, பேரா மற்றும் ஃபெரோ அப்படின்ற 3 வகையாக பிரிக்கலாம். டயா காந்த பொருள் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு அணுக்கருவை சுற்றி எலக்ட்ரான்கள் வட்டப்பாதையில் சுற்றும்போது அந்த வட்டப்பாதை இயக்கத்தின் காரணமாக எலக்ட்ரான்களுக்கு ஒரு இருமுனை திருப்புத்திறன் உருவாகும். இந்த இருமுனை திருப்புத்திறன் வந்து ஒழுங்கற்ற சுற்றுப்பாதை தளங்கள் தற்போக்காக அமைஞ்சிருக்கிறதுனால, அதே போல் ஒழுங்கற்ற முறையில் அமைஞ்சிருக்கிறதுனால இதனுடைய மொத்த காந்த இருமுனை திருப்புத்திறன் சுழி. சரிங்களா? எந்த ஒரு அணுவும் தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறனை பெற்றிருக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எந்த ஒரு அணுவுக்கும் தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் இருக்காது. அப்போது இந்த மாதிரியான பொருட்களை புறகாந்த புலத்தில் வைக்கும்போது எலக்ட்ரான்களுடைய வேகம் அதிகரிக்கும். எலக்ட்ரான்களுடைய வேகம் அதிகரிக்கிறதுனால அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன்கள் அப்ளை பண்ணக்கூடிய புற காந்த புலத்திற்கு எதிரிணையாக அலைன்மெண்ட் ஆகுது. இதனால் இந்த பொருளானது காந்த பண்பை எதிர்க்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது டயா காந்த பொருள் அப்படிங்கிறது காந்தத்தன்மையை எதிர்க்கக்கூடிய ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சில பொருட்களை காந்த புலத்தில் வைக்கும்போது தூண்டப்பட்ட காந்த இருமுனை திருப்புத்திறனுக்கும் புறகாந்த புலத்திற்கும் இடையே ஒரு இடைவினை செயல்பாட்டின் காரணமாக ஒரு விசை உருவாகி இந்த விசையானது காந்த பொருட்களை புறகாந்த புலத்தினுடைய வலிமை மிக்க பகுதியிலிருந்து வலிமை குறைந்த பகுதிக்கு நகர்த்த முயற்சிக்குது. இந்த டயா பொருள் அப்படின்னாலே இது வந்து காந்தத்தன்மையை எதிர்க்கிறதுன்னு அர்த்தம். அப்போது கண்டிப்பாக காந்தப்புலத்தில் வைக்கும்போது காந்தப்புலம் அதிகமான பகுதியிலேருந்து காந்தப்புலம் குறைவான பகுதிக்கு அது நகர முயற்சி செய்யும். ஸோ இந்த செயலுக்கு டயா காந்த செயல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கான எடுத்துக்காட்டுகள் பார்த்திங்கன்னா பிஸ்மத், தாமிரம் மற்றும் தண்ணீர் போன்ற பொருட்கள் எல்லாமே இந்த டயா காந்த பொருட்களுக்கு எடுத்துக்காட்டுகளாக சொல்லப்பட்டிருக்கு. அதே போல் இந்த டயா பொருட்களுடைய பண்புகளை பற்றி பார்க்கும்போது இதுக்கு எதிர்குறி காந்த ஏற்புத்திறனை பெற்றிருக்கு. இதுவும் ஒரு காரணம். டயா காந்த பொருள் அப்படிங்கிறது எதிர்குறி காந்த ஏற்புத்திறன் காரணமாக காந்த பண்பை எதிர்க்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது இதனுடைய ஒப்புமை உட்புகுதிறன் ஒன்றை விட குறைவு.
அதே போல் காந்தப்புலத்தில் ஒரு டயா பொருளை வைக்கும்போது அது என்ன பண்ணும், காந்த பண்புகளை, காந்த பொருளை வந்து காந்தப்புல கோடுகளை விலக்கி தள்ளும். லாஸ்ட்டாக காந்த ஏற்பு திறன் கிட்டத்தட்ட வெப்பநிலையை சார்ந்ததல்ல அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போது இந்த மெய்ஸ்னர் விளைவுனா என்னென்னு பார்ப்போம். அடுத்தது மெய்க்கடத்திகள் முழுமையான டயாகாந்த பொருள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா டயாகாந்த பொருட்கள் மெய்க்கடத்திகளாக மாறும்போது அந்த மெய்க்கடத்தியிலிருந்து காந்த பாயமானது விலக்கி தள்ளப்படக்கூடிய இந்த நிகழ்வுக்கு தான் மெய்ஸ்னர் விளைவு அப்படின்னு சொல்லுவோம். பாருங்கள், ஒரு பர்டிகுலர் டெம்பரேச்சரில் இதுக்கு வந்து இந்த மெட்டீரியல் அந்த காந்தப்புல கோடுகள் அனுமதிக்குது. ஆனால் அந்த சூப்பர் கண்டக்டிங் அப்படின்ற மெய்க்கடத்திகளாக மாறும்போது காந்தப்புல கோடுகளை வந்து ஒதுக்கி தள்ளிடுது. இந்த விளைவு தான் மெய்ஸ்னர் விளைவு அப்படின்னு சொல்கிறோம். அதே போல் காந்த மிதப்பு ரயில் வண்டி அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெக்லீவ் ட்ரெயின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மெக்லீவ் ரயில் வண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2 காந்தங்களை பயன்படுத்தி செயல்படுது. ஒரு பேர் ஆஃப் காந்தம், அதாவது ஒரு ஜோடி காந்தங்கள் வந்து இந்த ட்ரெயினை வந்து தண்டவாளத்திலேருந்து மிதக்க உதவுது. இன்னொரு ஜோடி காந்தங்கள் வந்து இந்த வண்டியை முன்னோக்கி செலுத்த பயன்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 ஜோடி காந்தங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ஜோடி காந்தம் வண்டியை வந்து ஓடுபாதையிலேருந்து சில சென்டிமீட்டர் உயரத்துக்கு உயர்த்தி மிதக்க வைக்கிறதுக்கும், மற்றொரு ஜோடி காந்தம் வந்து இதை வந்து அதிக வேகத்தில் இயக்கிறதுக்கும் பயன்படுத்தப்படுகிறது. ஸோ நம்மளுடைய நார்மலாக, அதாவது பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ரயில் வண்டியோடு ஒப்பிடும்போது இந்த மெக்லீவ் ரயில் வண்டிகளானது ஓசையற்றது, அதிர்வற்றது மற்றும் சுற்றுச்சூழலுக்கு எந்த ஒரு தீங்கும் விளைவிக்காததுனால வருங்கால தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த மெக்லீவ் ரயிலுடைய வேகம் இன்னமும் அதிகரித்து அதனுடைய பயன்பாடுகள் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. சரிங்களா? அடுத்தது பாராகாந்த பொருள். பாராகாந்த பொருள் அப்படிங்கிறது என்னென்னா, இது வந்து ஓரளவுக்கு காந்தத்தன்மையை ஏற்றுக்கக்கூடிய ஒரு பொருள். சில காந்த பொருட்களில் அதனுடைய ஒவ்வொரு அணுவும் அல்லது ஒவ்வொரு மூலக்கூறுகளும் நிகர காந்த இருமுனை திருப்பினை பெற்றிருக்கும். ஆனால் அந்த பொருளினுடைய மொத்த காந்த இருமுனை திருப்புத்திறன் மதிப்பு சுழியாக தான் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த மாதிரியான பொருட்களை புறகாந்த புலத்தில் வைக்கும்போது அதனுடைய காந்த இருமுனை திருப்புத்திறன்கள் திருப்பு விசையின் காரணமாக புலத்தின் திசையிலேயே ஒருங்கமைக்கப்படுகிறது. ஸோ இதன் பயனாக தொகுபயன் காந்த இருமுனை திருப்புத்திறன் புறகாந்த புலத்தின் திசையிலேயே தூண்டப்படும். அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலை எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த காந்த ஏற்புத்திறன் இந்த பாரா காந்த பொருட்களுக்கு 1ன்னு சொல்லலாம், அதாவது அதிகம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? காந்த ஏற்புத்திறன் அதிகம்ங்கிறதுனால இது வந்து நேரடியாக காந்தமாகும். அதே போல் இந்த மாதிரியான பொருட்களை சீரற்ற காந்த புலத்தில் வைக்கும்போது பாராகாந்த பொருட்கள் புலத்தின் வலிமை குறைந்த பகுதியிலிருந்து வலிமை மிக்க பகுதிக்கு முயற்சிக்கும். ஏன்னா இதனுடைய காந்த ஏற்புத்திறன் அதிகம். அப்போ காந்த ஏற்புத்திறன் அதிகம் வரும்போது வரக்கூடிய காந்த விசைக்கோடுகளை தன் வழியே அட்ராக்ட் பண்ணிக்கும் அல்லது இழுத்துக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் காந்த பண்பை அதிகம் பெற முயற்சி செய்யும். சரிங்களா? இந்த மாதிரியான பொருட்களை பாராகாந்த பொருட்கள்னு சொல்லலாம். இதுக்கு எடுத்துக்காட்டாக அலுமினியம், பிளாட்டினம், குரோமியம் போன்ற பொருட்களை சொல்லலாம். சரிங்களா? இதனுடைய பண்புகள் அப்படின்னு பார்க்கும்போது இவை குறைந்த நேர்குறி காந்த ஏற்பு திறனை கொண்டிருக்கும். முன்னாடியே சொல்லியாச்சு. அதே போல் இதனுடைய ஒப்புமை காந்த உட்புகு திறன் 1ஐ விட அதிகம். காந்தப்புலத்தில் இந்த மாதிரியான பொருட்களை வைக்கும்போது காந்தப்புல கோடுகளை இவை ஈர்க்கின்றன. அதே போல் காந்த ஏற்புத்திறன் வெப்பநிலைக்கு எதிர்த்தகவாகும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காந்த ஏற்புத்திறனானது வெப்பநிலைக்கு எதிர்த்தகவல் இருக்கும். அப்போ வெப்பநிலை அதிகரிக்கும் போது காந்த ஏற்புத்திறன் குறையும். இப்போ கியூரி விதி அதை தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குது. அப்போ கியூரி விதி அப்படிங்கிறது என்னென்னா, வேர் சைஎம் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு டி, அதாவது காந்த ஏற்புத்திறனானது வெப்பநிலைக்கு எதிர்த்தகவல் இருக்கும் அப்படிங்கிறது தான் கியூரி விதி. வேர் சைஎம்ஸ் ஈக்குவல் டு சி பை டின்னு சொல்லலாம். இங்கே சி அப்படிங்கிறது கியூரி மாறிலி, டிங்கிறது வெப்பநிலை, அதை கெல்வினில் சொல்லுவோம். சரிங்களா? அப்போது ஒரு பொருளினுடைய வெப்பநிலை அதிகரிக்கும் போது வெப்ப அதிர்வின் காரணமாக காந்த இருமுனை திருப்பன்களுடைய ஒருங்கமைவு சிதைந்து விடுகிறது. அப்போது வெப்பநிலை அதிகரிப்பதனால் அந்த பொருட்களுடைய காந்த ஏற்புத்திறன் குறைகிறது. இதை தான் வந்து கியூரி விதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது அந்த வெப்பநிலைக்கும் சசப்டபிலிட்டி அப்படின்ற காந்த ஏற்புத்திறனுக்கும் இடையே ஒரு வரைபடம் வரையும் போது அது செவ்வக அதிபர வளையமாக நமக்கு அந்த வரைபடம் கிடைக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, செவ்வக அதிபர வளையமாக கிடைக்குது. இதை கிராஃபில் பாருங்கள். வெப்பநிலைக்கும் காந்த ஏற்புத்திறனுக்கும் இடையே வரையப்பட்ட வரைபடமானது ஒரு அதிபர வளையம் அப்படிங்கிறது நமக்கு இதிலிருந்து புலப்படுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.